எங்க காலேஜ்ல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னுடைய கல்லூரியிலே என்னுடன் பணிபுரிகின்ற இரண்டு பேராசிரியர் பெருமக்கள் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இன்றிலிருந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆனாங்க எங்க காலேஜ்ல. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற அந்த டைம்ல என்னுடைய மகனுக்கு ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப குட்டி பையன். அந்த குட்டி பையன் ஒரு 6-7 வயது இருக்கும் அவனுக்கு. அவனை அழைத்து கொண்டு நான் அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அவன் வந்திருந்தான் கூட. எங்க வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொண்டு வந்து என்னை நிறுத்திடுவாங்க. எங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. வந்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல தெரியாதுங்கிறதே தெரியாமலேயே நிறைய புத்திமதி சொல்லுவாங்க. நாங்க அதை நிறைய கேட்டிருக்கேன் சார். பாவமா இருக்கும் சில பேர் புத்திமதி சொல்லும் போது. சின்ன வயசுல ஐயோ பாவமே, இப்படி கஷ்டப்பட்டு புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம கேட்க போறது இல்லைங்கிறதே இவருக்கு தெரியாது, இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாருலாம் நான் யோசிச்சிருக்கேன். கொண்டு போய் யாரேனும் பெரியவர்கள் இருந்தால், இப்போ பர்வீன் சுல்தானா பேசுறதுனாலும் கூட்டு வந்து உங்க முன்னால் நிறுத்திட்டாங்களா இல்லையா, இவங்க பேசிட்டோம் கேளுங்க அப்படின்ட்டு. இப்படி எங்க அம்மா செய்வாங்க. நானும் செஞ்சேன். என் பையனை கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போகும்போது அவங்க பேர் ஜன்னத் முஸ்தபா. அவங்க எக்கனாமிக்ஸ் டீச்சரா இருந்தாங்க. எக்கனாமிக்ஸ் டீச்சர் அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சது. 36 வருடங்கள் வேலை செய்த அந்த பெருமாட்டி ஆரம்ப காலங்களில் அவர் என்னை ஏற்றுக்கொண்டதில்லை. போக போக என் மீது அன்பு பொழிந்தவர். அவங்க இதோ வெளியில கிளம்ப போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாசலுக்கு போறாங்க. வாசல்ல போய் அவங்க கடந்துட்டாங்கன்னா 36 வருடங்கள் அவர்கள் செய்த வேலைக்கான அந்த டென்யூர் முடியுது. நான் என்ன பண்ணேன், அவங்கள வழியில மறிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன், அவங்கள வழியில மறிச்சிட்டேன். என் பையனை கூட்டிட்டு வந்து இப்படி நிறுத்தினேன் அவங்க முன்னால. என்ன பார்த்தாங்க, என் பையனை பார்த்தாங்க. என் பையனுக்கு ஒன்றும் புரியல. அவன் நேராக கேன்டீன் போகலான்னு தான் உட்காந்துருந்தான். நேராக நான் கொண்டு வந்து இவங்க முன்னால் நிறுத்துறேன். பையன் அவங்கள பார்த்தான், அவங்க பையனை பார்த்தாங்க. அப்புறமா பையன் என்னை பார்த்தான். ஏதாவது புத்திமதி சொல்லுங்க மேடம், 36 வருஷம் வேலை செஞ்சுட்டு போறீங்க, என் பையனுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஊருக்கே நீ புத்திமதி சொல்ற, உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றதுன்னு கேட்டாங்க அவங்க. நான் சொல்றேன், ஊரெல்லாம் என் பேச்சை கேட்கும், என் பிள்ளை என் பேச்சை கேட்க, அதனால தான் சொல்றேன், உங்க பேச்சை அவன் கேட்கட்டும் சொல்லுங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க அவங்க. அவன் பேரை சொன்னான். திடீர்னு டீச்சர் இல்லையா, இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் டீச்சர்ஸ், சட்டுன்னு பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சட்டுன்னு பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தாங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். உன்னை ஒரு சிங்கம் துரத்துது நாங்க பாருங்க. சும்மா இருந்த பையன் என்ன பார்த்தான். அவன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கான். அவனை கூப்பிட்டு, இன்னும் ஒரு சிங்கம் துரத்துதுன்னா ஒரு 7 வயசு பையன் என்ன பண்ணுவான்? கொலை வெறியில என்ன பார்க்கறான். அந்த டீச்சர்ல அவங்க சும்மா விடல. உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துதுன்னா பாருங்க. அவனுக்கு நார்னியா சிங்கம் தெரியும். எந்த மொழியில அவர் கனெக்ட் ஆனார் பாருங்க. அந்த டீச்சர் கனெக்ட் ஆகிறான். உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துறதுனோட அவன் அப்படி நின்னான். நீ ஓடுற, அது துரத்துது, நீ ஓடுற, அது 1.5 டன் பெரிய சிங்கம். 2 பேரும் ஓடுறீங்க, ஒரு முட்டுல வந்து உன்னை நிறுத்திக்குது. அது அவன் உண்மையாவே பயந்து போனாங்க. நான் என் பிள்ளைய பார்க்கிறேன், வேர்க்குது அவனுக்கு. உண்மையாவே அவனுடைய சிந்தனையில் ஒரு சிங்கம் துரத்துகிறது. அவன் ஓடுகிறான். ஓடி போய் ஒரு இடத்துல நின்னதை நான் பார்க்கிறேன். டீச்சரும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் அந்த காட்சி எப்படி நகர்த்தினாங்க தெரியுமா? நீ முடிவு செய்யற, அந்த சிங்கத்து வாயில நீ போகக்கூடாது, முடிவு செய்யற. உடனே திரும்பி அந்த சிங்கத்தை பார்க்கிற. அவன் உண்மையாவே திரும்பி அந்த சிங்கத்தை பார்க்கறான். நான் பார்க்கிறேன்.
அது மேல பாஞ்சி அது வாயை கிழிச்சி அப்படி தூக்கி போட்ட பார் அப்படின்னு அவன் தூக்கி போட்டான். அப்படின்னா அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, 1.5 டன் சிங்கத்தை வாயை கிழிச்சு அப்படி தூக்கி போடுறதுக்கு உனக்கு என்ன பலம் உடலில் இருக்க வேண்டுமோ அதை விட கூடுதலான மனபலம் உன் தாயின் சொல்லை கேட்டு நடப்பதற்கு உனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்.